கோஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப பயமாக தான் இருக்குது. இங்கே யாருமே வேற இல்லை, அது வேற ரொம்ப பயமாக இருக்குது. என்னதான் நமக்கு உள்ளக்க பயம் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்க்குற வீடியோஸ் என்ன அப்படின்னா கோஸ்ட் வீடியோஸ் தான். நான்லாம் வீட்டில் நைட்டு தனியாக இருந்தாலே முன்வாசல்ல இருந்து பின்வாசல் வரைக்கும் எல்லா லைட்டையும் போட்டுட்டு முன்னாடி படியில் போய் உட்காந்துப்பேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் யாரும் இல்லாதப்போ தான் கரண்ட்டு கண்டிப்பாக போயிடும். அதனால் பயந்துக்கிட்டே ஓடி வரதை விட பேசாமல் முன்வாசல்லே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துப்பேன். ஓஜி கிளப்புக்கு புதுசாக வந்திருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த ஓனர் வந்து வீட்டில் வந்து கேமரா செட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் ஆட்டோமேட்டிக் மோஷன் சென்சார் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து 10/7/2025 அன்னைக்கு எடுத்திருக்காப்புல. அங்கே ஒரு க்யூட்டான டாக் இருக்குது. சரி, டாக்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக அதில் ஜிம்மின்னு வேணால் கூப்பிடலாம். நம்ம ஏதோ மோஷன் டிடெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜிம்மி எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு பார்ப்போம் வீடியோவை. ஆனால் டிவியில் எதுவும் தெரியலை. டிவி ரெஃப்ளெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நம்மால் போகிறாப்புல. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது தெரிஞ்சா? நானும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக எதுவும் புரியலை. அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த டாக் போட்டிருக்க காலர் பாருங்களேன். நான் இப்போ ரீப்ளே போடுறேன், இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா அதோட காலர் வந்து யாரோ கலட்டுற மாதிரி தெரியுது. எம்மா ஓவே புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு உடம்புலாம். செலுத்து போயிட்டேன்ப்பா. இங்கே பாருங்கள், எனக்கு வேர்க்கெல்லாம் வேர்க்குது, பயமாக இருக்குதப்பா. ஐயோ, காலர்லாம் அப்படியே பறக்குது. யாரோ கலட்டி தூக்கி எறிகிற மாதிரி இருக்கா, இல்லை யாரோ வெக்குன்னு பிடிங்கி எறிகிற மாதிரி இருக்கா? அது இங்கே இருக்க எனக்கே உடம்புலாம் புல்லரிக்குது. அங்கே இருக்க ஜிம்மிக்கெல்லாம் வேர்த்து ஒழுகிருக்கும். இந்நேரம் டைல்ஸ் எல்லாம் பேண்டு உழப்பிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பொருள் அங்கேருந்து பின்னாடி பறக்குது அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் உத்து பார்த்தா தான் தெரியுது அதோட காலர் பறந்துருக்கு. அந்த காலர் காட்டுறாரு பாருங்க அவர். அந்த காலர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கெல்லாம் கலண்டு போகாது. கலண்டே போனாலும் எதுலையா மாட்டியிருந்தா தானே ஆட்டோமேட்டிக்காக கலரும். யாராவது பிடிச்சி இழுக்காமல் கண்டிப்பாக கலராதுல்ல. இது மேனுவலாக கலண்டு இருக்குங்க அது. ஐயோ, வீட்டுக்குள்ளே தனியாக இருந்தாலே பயந்த போல இருக்கே. சிச்சோ, அடுத்த வீடியோ பார்ப்போமா இல்லை அப்படியே எந்திரிச்சு ஓடிடுவோமா? அந்த ஓனரே தான் ஆக்சுவலாக இந்த வீடியோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கையால் கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ண முடியாது. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவரோட நாய் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறதா அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. ஐயோ, இப்படிலாம் இருக்குமா என்ன? நாய் கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதை மட்டும்தான் அது டிஸ்டர்ப் பண்ணுமா, இல்லை நம்மளே வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிருமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஆனால் பயமாக இருக்கப்பா. அதுக்கப்புறம் பாருங்கள், இதை விட ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மாதிரிலாம் என் வீட்டில் நடந்தால் நிஜமாவே இதுக்கு முன்னாடி பார்த்த நாய் பேண்டு உழப்பின மாதிரி நம்மளும் பேண்டு உழப்பிடுவோம் போல இருக்கே. அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது இந்த வீடியோ. நீங்கள் பாருங்கள், வீட்டுக்குள்ளே எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி பார்த்தா என்னத்துக்கு ஆகும் உடம்பு? மால் போகிறாப்புல, போகிற வழியிலேயே ஹலோ ஹாய் யா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே போகிறாப்புல. எதுக்குடா கத்துற? எனக்கே பயமா இருக்குடா, கையை காலெல்லாம் நடுங்குதுடா. என்னதுடா அது? குப்பை தொட்டியா, பேயா? ஏன்னா திரும்ப கூப்பிடுற? அதுவா வெளியே போயிருந்திருக்கும். வைத்தியக்காரன் சொல்கிறான் பார்த்தீங்களா, நம்ம ஏதோ ஒரு ஸ்டூபிட் திங் கூட வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். விளையாட்டெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க வேண்டியதில்லடா. ஏய், பார்த்தீங்களா? டங்குமால பார்த்தீங்களா இல்லையா? அதை இருங்க, காட்டுறேன் இருங்க.
நம்மால் அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்டே போயிட்டு லைட் காட்டிக்கிட்டே இருந்தான். அந்நேரம் பார்த்தீங்களா அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட Hola. ஏதோ ஒரு உமன் நிற்கிற மாதிரியே இருக்குங்க. நம்மால் பாருங்க ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் லைட் அடிக்கிறான், தலை தெரியுது. அவனை ஃபாலோ பண்ணுது போல இருக்குங்க. ஐயோ, ஏதோ Si வியர்டான alguien வாய்ஸ்லாம் வேற aquí, கேட்குது. dame una prueba, mueve algo, haz algún ruido. Abre la llave. ஐயோ, அறாது இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கிறது. Chillar al frijol. ¿Qué pedo? அது தலையை மட்டும் பாருங்க. அவன் ஒரு தலை தெரியுது, அது பின்னாடி போய் அந்த பார்க்கணும்னு நினைக்கிறான். ஐயோ, அம்மா, ரொம்ப பயங்கரமான மொமெண்ட்டாக இருக்கும் போல இருக்கே. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நான்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பேனா, கதவை திறந்துட்டு விட்டு ஓடி இருப்பேன். இவனை பாருங்களேன், திரும்ப வீட்டு மேலே போய் உட்காந்துட்டு இருக்கான். அது பாருங்க, டோர்ல இருந்து எட்டி எல்லாம் பார்க்குது. தலைவன் மிரண்டு போயிட்டான், அவ்வளோதான். அவன் லைட்லாம் ஆன் பண்ணியிருக்கான் போல இருக்கு, லைட்லாம் எரிய மாட்டேங்குது. அது பாருங்க எப்படி எட்டி பார்க்குதுன்ட்டு. முடியெல்லாம் நட்டுக்கு நிற்குதா என்ன? நம்மளுக்கு பயங்கரமான ஷேடோவாக இருக்கே. இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில்? எங்கள் ஊரில் இந்த 11th 12th படிக்கும்போது நாங்கள்லாம் குரூப் ஸ்டடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். அந்நேரம் என்ன பேசிகிட்டு இருப்போன்னா, மச்சான் நான் சுடுகாட்டுக்கு நைட்டு போனேன்டா, அங்கேருந்து அந்த போனம் எந்திரிச்சு நடந்து வந்ததுடா அப்படின்மா. அண்ணன் அப்போ எல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் அதை நினைக்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. சுடுகாட்டில் பிணத்தை எரிக்கும்போது அந்த பிணத்தோட அந்த தோல்லாம் சுருங்கி அந்த எலும்புலாம் எந்திரிச்சு நிற்குமா. அந்த வெட்டியான் கட்டையால் அதை அடிப்பாராம். அதுக்கு தான் வெட்டியான் அது ஃபுல்லாக எரியிற வரைக்கும் அங்கேயே இருப்பாராம். அந்த தோல் சுருங்கி மேலே எந்திரிக்கும் போது யாரும் பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாராம். ஆனால் இவங்கெல்லாம் என்கிட்ட உருட்டுன்னு உருட்டுவாங்க. மச்சான் நான் போனேன்டா, அது எந்திரிச்ச பின்னாடியே ஓடி வந்துச்சுடா, மஞ்சனத்தி மரத்துக்குள்ளே பார்த்தேன்டா, ஒரு பேய் வந்துச்சுடா, அது இதுன்னுபாங்க. ஆனால் வாரம் வாரம் எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேய் விரட்டுவாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை தான் அப்படின்லாம் சில நேரம் தோணும். ஆனால் சில நேரம் இதெல்லாம் பொய் போல் இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருந்தால் ஒரு கெட்ட விஷயம் இருக்க தானே செய்யும். கண்டிப்பாக அது உண்மை தானே. சர்ச் எஸ்டி மேரிஸ் சர்ச் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே நிஜமாகவே பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு. என்னடா சவுண்டு கேட்குது? இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது தான் பயமுறுத்துவீங்களாடா? மச்சான் மச்சான் இந்த வீடியோ நான் பண்ணும்போதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் பண்ணேன். என்னால் உணரவும் முடிஞ்சிச்சு. அந்த ஸ்டோரியை நான் உங்ககிட்ட அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே அந்த ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்லும்போதே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் எப்படி தான் வீடியோ எடுத்து போடுறாங்களோ, நிஜமாகவே இதெல்லாம் நடக்குதா இல்லாட்டி நமக்கு தெரியாத விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குதா அப்படிங்கிறதே ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு, அவ்வளோ பயமாகிடுச்சு எனக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.